வெற்றிவேல் முருகன் கரவர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவன் கரவர குருநாதர் அருணாபெருமான் விஜய் எம்பெருமான் கரை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவனந்த திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்து வரிசைப்படி பாடல் 1929 ஆனாத ஞான என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பிப்போம். ஒரு ஆச்சம். இந்த பாடல் அனுகிரகத்தை மறவேன் என்று எம்பெருமான் கொடுத்த பேரருளை என்றென்றும் மறவேன் என்று நம் குருநாதர் தன்னுடைய நன்றி மறவாமையை காட்டுகின்ற பாடலுக்கான பாராயணம் பொருளக்கம். எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே என்று தன்னுடைய நன்றி மறவாமையை புலப்படுத்தும் பாடல். பாடல் ஒரு சந்த குறிப்பு. தானான தான தத்த தத்த தத்தன, தானான தான தத்த தத்த தத்தன, தானான தான தத்த தத்த தத்தன தனதான. பாடலை பார்த்துடலாம். ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் ஆராயும் நூல்களில் கருத்தளித்ததும் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே ஆசா பயோதியை கடக்க விட்டதும் வாசா மகோசரத்து இருத்து விட்டதும் ஆபாதனேன் மிக பிரசித்தி பெற்று இனிது உலகேழும் யான் ஆக நாமம் அற்புத திருப்புகழ் தேனூர ஓதி எத்திசை புறத்தினும் ஏடு ஏவு ராஜதத்தினை பணித்ததும் இடர் ஆழி ஏறாத மா மலத்திரை குணத்திரைய நானா விகார புற்புதம் பிறப்பு அற ஏது ஏமமாய் எனக்கு அனுகிரகித்ததும் வரவேனே. மா நாகம் நான் வலுப்புற துவக்கி ஓர் மா மேறு பூதர தனு பிடித்து ஒரு மால் ஆய வாழியை தொடுத்து அரக்கரில் ஒரு மூவர் மாளாது பாதகம் புறத்திரைத்தவர் தூளாகவே நுதல் சிரித்த வித்தகர் வாழ்வே வலாரி பெற்றெடுத்த கற்பக வனமேவும் தேம் நாயகா என துதித்த உத்தம வானாடர் வாழ விக்ரம திருக்கழல் சேராத சூரனை துணித்து அடக்கி அவரை வரை மோதி சேரு ஆய சோரி புக்கு அழக்கர் திட்டு எழ மாறா நிசாசர குலத்தை இப்படி சீராவினால் அறுத்து அறுத்து ஒதுக்கிய பெருமாளே. அப்பா, என்ன அற்புதம்! ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் ஆராயும் நூல்களில் கருத்தளித்ததும் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிரழியாது ஆஷா பயோதியை கடக்க விட்டதும் வாசா மகோசரத்தை இருத்து விட்டதும் ஆபாதனேன் மிக பிரசித்தி பெற்று இனிது உலகு ஏழும் யானாக நாமம் அற்புத திருப்புகழ் தேன் ஊற ஓதி எத்திசை புறத்தினும் ஏடு ஏவு ராஜதத்தினை படித்ததும் இடர் ஆடி ஏறாத மா மலத்திரை குணத்திரைய நானா விகார புற்புதம் பிறப்பு அற ஏது ஏமமாய் எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே அப்படின்னு முதல் பாதியில் ரொம்ப அற்புதமாக சுவாமி தனக்கு இன்ன வரைக்கும் பண்ண அவ்வளவு நன்றியை நினச்சி பார்த்து தன் நன்றியை சுவாமி எம்பெருமானுக்கு செலுத்துகிற முதல் பகுதி. என்ன சொல்கிறாரு? என்றும் கெடாத ஞான அறிவை கொடுத்ததையும் ஆராய்ந்து அறிய வேண்டிய நூல்களில் ஆராயும் கருத்தை கொடுத்ததையும் ஆதேச வாழ்வில் ஒரு வழியாக நிலைத்து இல்லாத திரிபு உள்ள வாழ்க்கையில் பிரமித்து மயங்கி திகைத்து இழைத்து தளர்ச்சி உற்று உயிர் அழிந்து போய்விடாமல் ஆசை என்கின்ற பயோதியை கடலை கடக்கும்படியான தாண்டவிட்ட ஆற்றலை தந்ததையும் வாசா மகோசரத் வாக்கு கெட்டாத ஒரு நிலையில் என்னை இருக்கும்படி வைத்து அருளியதையும் ஆபாதனேன் மிகவும் கீழ்ப்பட்டவனான நான் மிகுந்த கீர்த்தியை பெற்று இனிமையுடன் உலகியேழும் ஏழு உலகில் உள்ளவையும் நானே என்னும் அத்வித நிலையை பெற்று நாமம் கீர்த்தி கொண்டதும் அற்புத வகையில் அமைந்துள்ளதுமான திருப்புகழ் பாவை தேனூரிய இனிமையோடு ஓதி பாடி எல்லா திசைகளில் உள்ள எல்லா ஊர்களிலும் ஏடு ஏவு ராஜதத்தினை நான் எழுதி அனுப்பும் ஏடு கடிதமோ பாடலோ மரியாதையோடும் அன்போடும் போற்றப்படத்தக்க ராஜதத்தினை பெருமிதத்தை மேன்மையை பணித்தது எனக்கு அருளி செய்ததையும் தந்தருடையதையும் இடராடி துன்பக் கடலினின்றும் கரையேற முடியாத பெரிய ஆணவம் கண்மம் மாயை எனப்படும் மும்மலங்களும் குணத்திரயம் தத்துவம் ராஜதம் தாமதம் என்ற மூவை குணங்களும் நானாவிகாரம் பலவிதமான கலக்கங்களும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் இடும்பு அசூயை எனப்படும் எண்வகைப்பட்ட துர்குணங்களும் கூடியதும் புற்புதம் நீர் மொக்குள் நீர்க்குமிழி போல் தோன்றி மறையும் தன்மை உள்ளதுமான பிறப்பு நீங்க வகைக்கு ஏது ஏமமாய் ஏம ஏதுவாய் இன்பமான நிகழ்ச்சியாய் இன்பம் தருவதான வரமதாக எனக்கு அனுகிரகித்ததையும் நான் ஒருபொழுதும் மறவேன் 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 அப்படின்னு சுவாமி அவருடைய நன்றியை புலப்படுத்துகின்ற உருக்கமான முதல் பகுதி. ரெண்டாவது பகுதியில் மானாகம் நான் வலுப்புற துவக்கி ஓர் மாமேறு பூதர தனுப்பிடித்து ஒரு மால் ஆய வாழியை தொடுத்து
அறக்கரில் ஒரு மூவர் மாளாது பாதகம் புறத்திரைத்தவர் தூளாகவே முதல் சிரித்த வித்தகர் வாழ்வே வலாரி பெற்றெடுத்த கற்பக வனமேவும் தேம் நாயகா என துதித்த உத்தம வான்னாடர் வாழ விக்ரம திருக்கள் சேராத சூரனை துணித்து அடக்கி வரை மோதி சேரு ஆய சோரி புக்கு அழக்கர் திட்டி எழ மாறா நிசாசர குலத்தை இப்படி சீராவினால் அறுத்து ஒதுக்கிய பெருமாளின் முடிகிறார். மானாகம் பெரிய வாசுகி என்னும் பாம்பாகிய நான் என்ற கயிற்றை வலுப்புற துவக்கி பலமாக கட்டியுள்ள ஒப்பற்ற மகாமேரு பூதர தனு மலையாகிய வில்லை பிடித்து ஒப்பற்ற மால் என்னும் திருமாலாகிய வாழியாகிய அம்பை தொடுத்து செலுத்தி அரக்கரில் திருபுறத்தில் இருந்த அசுரர்களில் ஒரு 3 பேர் மாத்திரம் மாளாது, அதாவது இறந்து போகாமல் பாபச் செயல்களில் ஈடுபட்டிருந்த முப்புறத்து அசுரர்கள் தூளாகவே எரிபட்டு பொடியாய் விட முன்பு சிரித்த வித்தகர் புன்சிரிப்பு சிரித்த பேரறிஞராம் சிவபெருமானுடைய செல்வமே வலாரி என்ற பெயருடைய தேவேந்திரன் பெற்றெடுத்த, அதாவது அடைந்து வளர்த்த கற்பக தோப்பு மேவும் தேவ் நாயகா தேசத்துக்கு பொன் உலகத்திற்கு தலைவனே என்று போற்றி நின்ற மேலானவர்களான தேவர்கள் வாழ பராக்கிரமம் பொருந்திய உன்னுடைய திருவடியை சேராத சிந்தித்து போற்றாத சூரனை வெட்டி அடக்கி அந்த கவுஞ்சமலையை மோதி சேறு போன்ற இரத்தம் பாய்வதால் கடலும் திட்டு எழ திடர் மலைமேடு போல எழ மாறாக நின்று பகைத்து நின்று நிசாசர குலத்தை அசுர கூட்டத்தை இவ்வாறாக சீரா என்னும் உடைவாளால் அறுத்து துண்டு துண்டாக அறுத்து ஒதுக்கி தள்ளிய பெருமாளே எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே. அப்பா, என்ன ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் அருணகிரி பெருமானின் வரலாற்றையும் நன்றி மறவாத குணத்தையும் வெளிப்படுத்துகின்ற அற்புதமான திருப்பூர். தாம் ஞானம் பெற்றது, தேவாரம் போன்ற ஞான நூல்களை ஆராயும் கருத்தை பெற்றது, ஆசைகளை வென்றது, இந்த மாய வாழ்க்கையில் மருளாது பெரிய ஞான நிலையும் மிக கீர்த்தியும் அத்துவித ஞானத்தையும் பெற்றது. தேன் போன்ற திருப்புகளை பாடி எங்கும் தம்முடைய வார்த்தை மதிக்க பெற்றது. மும்மலம் முக்குணம் இவைகளுக்கு ஈடான பிறப்பு அரும்படி பெற்றது ஆகிய அருட்பிரசாதங்களை மறவேன்னு நம் குருநாதர் எம்பெருமான் முருகவேளால் பெற்ற அருட்பிரசாதனுடைய ஒட்டுமொத்த பட்டியலையும் வெளிப்படுத்துகிற ஒரு பாடல் தான் இந்த பாடல். அருணகிரி பெருமான் தான் வாழ்ந்த காலத்திலேயே மிக பிரசித்தி பெற்றவரும் மிகப்பெரிய கீர்த்தி பெற்றிருந்தவரும் அப்படிங்கிறது இந்த பாடல் தெரியுது. ஏடேவு ராஜரத்தினை படித்ததுங்கிற. அடுத்தது இந்த பாடல் நிறைய வரலாறுகள், திரிபுரத்தை எடுத்த வரலாறு, அதான் அந்த மானாக நான் வலுப்புறத்து திருமால் அம்பாக அமைந்தது. சிவசிந்தாமணிலையும் இந்த குறிப்பு வருது. போகமின்ற புண்ணியன் எய்த கணைம்பார். அடுத்தது ஒரு மூவர் உயிர்ந்தது, அதுவும் நம்ம நிறைய திருப்பூரில் படித்த ஒரு வரலாறு. அதையும் இந்த பாடலில் சுவாமி சொல்கிறார். 2வது பாடலில் தேநாயகாங்கிறார், அதாவது வலாரி பெற்றெடுத்த தேநாயகா. இதில் 2 விதமாக பொருள் சொல்லலாம். ஒரு பொருள் அந்த கற்ப மரங்கள் அடர்ந்த வானுலகத்துக்கு தலைவனை. இது மட்டும் இல்லை, இன்னும் சிறப்பான பொருள் என்னன்னா, இந்திரன் வளர்த்த தேவசேனைக்கு நாயகங்கிறத ரொம்ப அற்புதமான, ரொம்ப ஒரு ஏற்புடைய பொருள். ரொம்ப ஒரு இங்கிலீஷில் சொன்னால் க்ளோஸான ஒரு மீனிங், வெரி க்ளோஸ் மீனிங். ஏன்னா இங்கு இந்த துதி தேவசேனை திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சி, அதனால இது இன்னும் சிறப்பாக வரும். ஏன்னா அரக்கர்களுடைய கொடுமை தாங்காமல் தேவர்கள் வெகுண்டு அவர்கள் பயந்து அழ, அந்த பயத்தை போக்குறதுக்காகத்தான் சூரனை கொள்றார். சூரனை கொன்றதுக்காகத்தான் தேவசேனையை இந்திரன் மனமுடிச்சு தரான். அப்போ தேவசேனை திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப பொருத்தமாக அந்த இடத்துல இருக்கும். தேவ்நாயகா அப்படிங்கிறது, தேவ்னா தேசம்னு ஒரு பொருள். அடுத்தது சேர்தல்ங்கிறார், சேராத சிந்தித்தல். அடுத்தது சீரா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நிறைய பாடலில் படிச்சிருக்கோம். சீரானா உடைவாள். சீற்றம் இடம் மருவும் வேல், சினம் கொண்ட வேல் அப்படி சொல்லலாம். வெஞ்சின வேல் அப்படின்னு திருப்பூர் சொல்வார்ல, அதான் சீரா. அது இடையில சொல்லியிருப்பார் சுவாமி, கந்தர் அலங்காரத்தில் படிச்சிருக்கோம் சீராவும் அப்படின்னு. அந்த கந்தரங்காத்தை நினைவில் கொள்வோம். இப்போ ரொம்ப அற்புதமாக என்ன சொல்கிறார் சுவாமி, தனக்கு முருகப்பெருமான் கொடுத்த அத்துணை அனுகிரகங்களையும் பட்டியலிடுறார். இவ்வளவு அனுகிரகங்களையும் நான் மறக்க மாட்டேன். ஞான அறிவு, என்றைக்குமே கெட்டு போகாத ஞான அறிவு, ஆராய்ந்து அறிய வேண்டிய நூல்களை கருத்தை கொடுத்தது,
ஒரு வழியாக நிலைத்திருக்காத மயக்கம் உள்ள வாழ்க்கையில் மயங்கி தெளித்து தளர்ச்சி விட்டு உயிர் அழிந்து போகாமல் ஆசை என்கிற கடலை கடக்கிறபடி ஆற்றலை தந்தது. வாக்கு கெட்டாத ஒரு நிலையில் என்னை இருக்கும்படி வைத்தது. கீழ்ப்பட்டவனான நான் மிகுந்த போல் எய்தி இனிமையோடு 7 உலகில் உள்ளவையும் நானே என்னும் அத்வித நிலை பெருமாறு புகழ் கொண்டது. மிக அற்புதமாக அமைந்துள்ள திருப்புகழ் பாக்களை தேனூரிய இனிமையோடு பாடி எல்லா திசைகளும் நான் எழுதி அனுப்பும் கடிதமோ மடலோ பாடலோ ராஜமரியாதையோடு போற்றப்படத்தக்க மேன்மை எனக்கு அருளியது. துன்பக்கடலின்று கரையேற முடியாத பெரும் மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாய் ஆகிய 3 சத்துவம் ராஜதம் தாமதம் மூவை குணங்கள் பலவிதமான கலக்கங்கள் கூடியதும் நீர்க்குமிழி போல தோன்றி மறைவதுமான பிறப்பு நீங்கும்படியாக இன்பம் தரும் வகையில் எனக்கு வரமாக தந்தருடைய இவ்வளவு அனுகிரகங்களையும் நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேங்க. என்ன ஒரு உயர்ந்த குணம், நன்றி மறவாத குணம். நம்ம குருநாதத்தை கற்றுக்க வேண்டிய குணங்கள்ல இது மிக முக்கியமான குணம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பகுதி பூரா எம்பெருமானுடைய பராக்கிரமங்கள் அதை பூரா சொல்லி எம்பெருமான் திருவடியில் தன்னுடைய நன்றி செலுத்துகிற இந்த பாடலை பழனியாண்டன் திருவடி சமர்ப்பிப்போம். குருநாதர் கருணா பெருமணிஜி முருகாசனம்.